இன்னைக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு என்ன மாதிரி முடிவெடுக்க போகுது, என்ன மாதிரி விவாதிக்கப்பட போகுது? வரைகிற 26 நோக்கி தான் எங்களுடைய பயணம். அதுக்கான வியூகங்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அறிவிச்சு வர, இதுலயும் அதே மாதிரி அறிவிப்பு கொடுப்பேன். தமிழகம் முழுவதும் கள ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் பண்ணாங்க, விவாதிக்கப்பட உள்ளதா? உட்கட்சி அதெல்லாம் இனிமேல் போனா தானே, உங்களை மாதிரி தான் நானும் போறேன். நிச்சயமாக பொதுச் செயலாளரை பொறுத்தளவு வித்தியாசமானவர். புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில அவர் நடைபயணம் பண்றார். கழக தொண்டர்கள் விரும்புற மாதிரி கட்சியை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நல்லதே நடக்கும். எல்லாமே பொதுச் செயலாளர், எல்லாமே மேல இருப்பவன் கவனித்துக் கொள்வார். வர இருக்கின்ற 2026 பொதுத் தேர்தலில் வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெற்றுத்தரக்கூடிய பொதுக்குழுவாக செயற்குழுவாக இது இருக்கும். எடப்பாடியுடைய மணிமகுடத்தில் ஜொலிக்கக்கூடிய வைரக்கல்லாக இந்த பொதுக்குழு அமையும். இல்ல தீர்மானங்கள்லாம் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, பாருங்க. ஆமா, முக்கியமான காலம் தேர்தல் காலம் இல்லையாது. தேர்தல் காலம் இன்னும் அடுத்த ஜனவரியிலிருந்து தேர்தலை பற்றி பேச. இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய பொதுக்குழு தமிழ்நாட்டு மக்களால், இந்திய மக்களால் பேசப்படக்கூடிய அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஆகவே இது வெற்றியினுடைய இருப்பிடத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பொதுக்குழுவாகத்தான் பார்க்கப்படுகிறது. கள ஆய்வு நடத்தி கலாவினுடைய முடிவுகள் எடப்பாடி கையில் இருக்கிறது. அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு ஒரு சிறப்பு வாய்ந்த பொதுக்குழு.